எழில் சுடர் சீரியல்ல இப்போ அருமையான அட்டகாசமான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு நான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸ் ஆதரவு வந்துட்டாங்க. சுடர் வந்து பசங்கள்கிட்ட வந்து அன்பா பாசமாக பேசிகிட்டு இருக்கிறப்ப அபி வந்து இத்தனை நாள் வரைக்கும் நான் உன்னை அம்மான்னு கூப்பிட்டதே இல்லை. இனிமேட்டாவது காவியா வந்து கேட்குறாங்க, சுடரை வந்து அம்மான்னு கூப்பிடலாமா, அம்மாவை தானே கூப்பிடணும் அப்படின்னு சொல்லி எல்லா குழந்தைங்களும் வந்து சூப்பராக வந்து பேசி சந்தோஷமாக வந்திருக்காங்க. அப்பான்னு பார்த்து எல்லாரும் வந்து தூங்கிடுறாங்க. அடுத்த நாள் காலையில் வந்து பொழுது வந்து விடிஞ்சிருது. பசங்களா எந்திரிங்க எந்திரிங்க, சுடரம்மா கொஞ்சம் நேரம் ஆகட்டுமா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்பான்னு பார்த்து அபிலேருந்து எல்லாரையும் வந்து ரெடி பண்ணி அப்படியே வந்து தலை வாரிக்கிட்டு இருக்காங்க. நம்ம சுடர், காவியா என்ன நீ வாரிக்கிட்டு இருக்க, ஒவ்வொரு முடியும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது, நான் வாரி விட்றேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அன்பா பாசமாக வந்து வாரி விட்டு எல்லாரையும் ரெடி பண்ணி கீழே வந்து கூட்டிகிட்டு வராங்க. இது எல்லாத்தையும் வந்து ராமையாவும் நம்ம கனகவெளி பாட்டியும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அம்மா, எனக்கு நீ தாம்மா ஊட்டி விடணும் அப்படின்னு சொன்னேன். சரி அஞ்சலி, இவங்களுக்கு மட்டும்தான் ஊட்டி விடுவீங்களா, அஞ்சலிக்கு மட்டும்தான், எனக்கெல்லாம் ஊட்டி விட மாட்டியான்னு காவியா வந்து கேட்குறாங்க. ஊட்டி விட்டுட்டா போச்சு, அப்போ நான் எனக்கு சரி ஊட்டி விட்றேன், அப்போனா இவங்கெல்லாம் வந்து உன் கையால் சாப்பிடுவாங்க, நான் மட்டும் வந்து நான் சாப்பிட்ணுமா, எல்லார் தட்டிலையும் இருக்கிற இட்லியை வந்து பிரித்து ஊட்டி விடுனோன்னே அப்படியே கியூட்டாக அழகாக வந்து ஊட்டி விட்டுட்ருக்காங்க. இது எல்லாத்தையும் வந்து கனகவெளி பாட்டி வந்து பார்த்தோன்னே இந்துமதி தான் அவங்க கண்ணுக்கு வந்து தெரிகிறாங்க. அவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பாத்தியா ரம்யா, பசங்க வந்து பழையபடி சந்தோஷமாக ஆகிட்டாங்க, இதுக்கு தான் வந்து சுடருக்கும் எழிலுக்கும் வந்து கல்யாணம் பண்ணி வச்சேன், நடந்ததெல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம கனகவெளி பாட்டி அப்பன்னு பார்த்து ராமையா வந்து சந்தோஷமாக இருக்காங்க. பசங்களா ஸ்கூலுக்கு போங்க போங்க, மத்தியானம் வந்து சுட சுட சாப்பாடோட வந்து சந்திக்கலாம், எல்லாம் சமத்தா படிக்கணும் சரியா அப்படின்னு சொன்னோன்னா இது எல்லாத்தையும் எழில் வந்து பார்க்குறாங்க. ராமையா வந்து ஸ்கூலுக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. நம்ம சூடாரிலேருந்து குழந்தைங்க எல்லாரையும் வந்து கூட்டிகிட்டு போகிற மாதிரி காட்டுறாங்க. அம்மா, பசங்க வந்து முன்னாடி போல் ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்களே. ஆமாம்ப்பா, இந்துமதி இருந்தால் எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி தான்ப்பா எல்லா பசங்களும் வந்து ஹாப்பியாக நிம்மதியாக ஆகிட்டாங்க. வேறு லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோவத்தில் வந்து இருக்காங்க நம்ம மனோகரி. என்னடா அது, பசங்கள்லாம் வந்து நிம்மதியாக சந்தோஷமாக வந்து இருக்காங்களா, இது என்னால் ஜீர்ணிக்கவே முடியலையே, நைட் ஆகிடுது அப்பன்னு பார்த்து எழில்கிட்ட வந்து ரகசியமாக வந்து பேசுகிறாங்க நம்ம சுடர். சார், எனக்கு என்னமோ வந்து சரியில்லைன்னு நினைக்கிறேன். என்ன சுடராச்சு, என்ன உனக்கு சந்தேகம், பசங்களை நல்லா தானே பார்த்துட்ருக்க, இப்போ நான் பசங்களை பற்றி பேசலை சார், வேறு யாரையோ பேசுகிறேன், நீங்கள் அதை கேளுங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சொல்லும்போது என்னாச்சு, என்ன ஏதுன்னு தெளிவாக சொல்லுமா அப்படின்னு சொன்னோன்னே, சாரதாம்மா இனிமேட்டு அங்கே இருக்க வேணாம், நம்ம வீட்லேயே வந்து கூட்டிகிட்டு வந்து பார்த்துக்கலாம், அப்போ தான் வந்து என்ன பிரச்சனையாக இருந்தாலும் நமக்கு தெரியும் சார், 4 பேர் வந்துட்டு போகிற இடத்துல வந்து சாரதாம்மா வந்து வச்சுக்க வேணாம் அப்படின்னு சொன்னேன். நீ சொன்னது எல்லாம் வாஸ்தவமான பேச்சு. நாளைக்கே வந்து சாரதாம்மாவை நான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறேன். அவங்களுக்குன்னு ஏகப்பட்ட பேரை வந்து பக்கத்தில் வச்சு பார்த்துக்கிறேன். நிச்சயம் வந்து அவங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா இந்துமதியோட தங்கச்சி யாருன்னு. அப்படி இருக்க சுச்சுவேஷனில் யாரையும் வந்து விட்டு கொடுக்கக்கூடாது சார், பார்த்துக்கங்கன்னு. ஓ, சாரதாம்மா மூலியமா வந்து நீ தான் இந்துமதியோட தங்கச்சின்னு தெரிஞ்சுக்கலான்னு பார்க்குறியா? எனக்கு தெரிஞ்ச ரகசியம் சாரதாக்கு தெரியும். நிச்சயம் தெரிய விடாம தான் நான் பண்ண போகிறேன், இப்போ பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாட்டுக்கும் வேக வேகமாக வந்து எழிலுக்கு முன்னாடியே வந்து அங்கே வந்து போகிறாங்க. சாரதா, உனக்கு இத்தனை நாளாக வந்து பிரச்சனை வந்து கொடுக்க முடியலன்னு நினச்சி யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அதுக்கான சரியான நேரம் இப்போ தான். நான் உனக்காக ஒரு கிஃப்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சாரதா கிட்டே பேசும்போது எழில் வந்து வந்துடுறாங்க. அந்த இடத்துக்கு வந்தோடனே எப்படி இருக்காங்க சார், நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் சார், கூடிய சீக்கிரம் வந்து பேச ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொன்னோன்னே ஓகே, எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி அந்த ரூமுக்கு வேக வேகமாக வந்துகிட்டு இருக்காங்க. நான் என்ன உனக்கு பரிசு கொடுக்க போகிறேன்னு தெரியலையா சாரதா, நான் யார் என்ன ஏதுன்னு தெரியலையா அப்படின்னு சொன்னோன்னே அவங்க இந்த மாதிரி பண்ணுறாங்க. உடனே வந்து அவங்க பார்த்துக்கிட்டே இருக்காங்க. மனோகரி தான் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்கங்கிற விஷயத்த வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. கரெக்டாக வந்து நம்ம எழில் வந்து கதவை திறந்து அந்த ரூம்குள்ளே வந்து வராங்க. வந்து பார்த்தா அங்கே மனோகரி வந்து இல்லவே இல்லை. அப்பான்னு பார்த்து செக் பண்ணி பார்க்குறாங்க. என்னென்ன பண்ணுமோ அதெல்லாம் பார்க்குறாங்க. சாரதாம்மா வந்து இவங்களை எல்லாரையும் விட்டுட்டு போயிட்டாங்க போல இருக்குது. ஒரு பக்கம் என்ன செய்கிறதுனே தெரியாமல் வந்து யோசிக்கும்போது சுடரும் வந்து சாரதாம்மாவை இனிமேல் பத்திரமா பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு தான் அந்த ரூம்குள்ளே வராங்க. என்ன ஆச்சுங்கிற மாதிரி கேட்குறாங்க. இப்போ தான் சொல்லிட்டு போனாங்க எந்த பிரச்சனையும் இல்லைன்னு. அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு திடீர்னு இப்படியெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பே இல்லைங்கிற மாதிரி தான் நான் யோசித்தேன். ஆனால் இப்படி ஆகும்னு நினச்சி கூட பார்க்கலங்கிற மாதிரி யோசிக்கும்போது எனக்கு என்னமோ இதில் சந்தேகமாக தான் சார் இருக்குது. ஆமாம் சுடர், நீ கூட சொன்ன. ஆனால் என்ன பண்ணுறது, நமக்கு இப்படி தான் நடக்கணும்னு இருந்தால் அதை யாராலையும் மாற்ற முடியாதுங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து எழில் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு தான் அந்த ரகசியமே தெரியும். இப்போ அந்த ரகசியத்தை எப்படி வந்து தெரிஞ்சுக்க போகிறோன்னு சத்தியமாக வந்து தெரியவே இல்லை அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது அதுக்கு தான் சார் நான் அப்பயே சொன்னேன், நம்ம குடும்பத்தோட ரகசியத்தை இவங்களுக்கு பின்னாடி யாரோ இருக்காங்க, ஸ்வேதா எப்படி வர முடியும், அப்படி இருக்கும்போது இங்கே ஏதோ ஒன்று நடந்திருக்குன்னா நிச்சயம் அவங்கள நோக்கி நம்ம போயிட்டோம் தெரிஞ்சிட்டு தான் அவங்க இது மாதிரி பண்ணியிருக்காங்க. ஆமாம் சுடர், நீ சொன்னதெல்லாம் கரெக்டு தான், நான் தான் வந்து விட்டுட்டேங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து எழில் வந்து யோசிச்சுட்டே அப்படியே வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் வீட்டுக்கு வராங்க. நிச்சயம் வந்து ஸ்வேதா எப்படி இந்த வீட்டுக்கு வந்தா, ஸ்வேதா இந்த வீட்டுக்கு வந்தானா சொத்து விஷயம்லாம் வீட்டில் இருக்கிற யாரோ ஒருத்தர் சொல்லி தான் தெரிஞ்சிச்சு.
நான் சொல்லலை, எழில் சொல்ல மாட்டாங்க, கனகவெளி பாட்டியும் சொல்ல மாட்டாங்க. அப்போனா மனோகரியா இருக்குமோ அப்படின்னு சொல்லி சந்தேகப்பட்டுட்டு இருக்காங்க. மனோகரி வந்து வேக வேகமாக வீட்டுக்கு வந்து வராங்க. ஏய் செல்வி, எனக்கு ஆப்பிள் ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வா அப்படின்னு சொன்னோன்னே, நான் ரொம்பவே சந்தோஷமா இருக்கேன். நினச்சது எல்லாம் நிறைவேறிடுச்சு அப்படின்னு டான்ஸ் ஆடாத குறையா வந்து சந்தோஷமா வந்து இருக்காங்க. இவ எதுக்கு இவ்வளோ சந்தோஷமா வந்திருக்கா? இப்போ தான் கனகவெளி பாட்டிலேருந்து எல்லாம் வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. சாரதா அம்மா வந்து எந்த விஷயத்தையும் சொல்லலையே, அதுவும் இந்துமதி தங்கச்சி யாருன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்துமதி தங்கச்சியே நீதாம்மா அப்படின்னு சொல்லி நம்ம இந்துமதி வந்து அந்த இடத்துல வந்து சொல்ல முயற்சி பண்ணுறாங்க. இருப்பினும் வந்து அவங்க தான் வந்து சொல்லி புரிய வைக்கணும் போல இருக்குது. அந்த இடத்துல இருப்பினும் எப்படி வந்து சொல்லி புரிய வைக்க போகிறாங்கன்னு தெரில. வேறு லெவலில் ட்விஸ்ட்டாக இருக்க போது. இவ சந்தோஷமா இருக்கிறத பார்த்தா, இவ தான் ஏதாவது பிரச்சனை பண்ணியிருப்பாளோ அப்படின்னு சொன்னோன்னே, ஜூஸ் எடுத்து குடிக்கிறாங்க. என்னது ஸ்வீட்டாவே இல்லையே, தித்திப்பா இல்லையே, நீங்க எப்போதும் வந்து இனிப்பு அதிகமா சேர்த்துக்க மாட்டீங்கள்ல? அப்படியெல்லாம் இல்ல. இப்படி நான் ரொம்பவே சந்தோஷமா இருக்கேன். போய் இனிப்ப போட்டு எடுத்துட்டு வா அப்படின்னு சொன்னோன்னே, வேக வேகமா கிச்சனுக்கு வந்து ஜூஸ் எடுத்துட்டு போறாங்க செல்வி. நீ எதுக்கு இவ்வளோ சந்தோஷமா இருக்க? நான் சந்தோஷமா இருக்கக்கூடாதா? அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, ஆமா, எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. சாரதா அம்மாவுக்கு இது மாரிலாம் ஆயிருக்குன்னு வீட்ல இருக்கிற எல்லாரும் கவலைப்பட்டுட்டு இருக்காங்க. ஏம்மா சாரதாம்மாக்கும் எனக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? அதுக்காக நீங்கள் கவலைப்பட்டீங்கன்னா நான் யார் கவலைப்படுறதுக்கு அப்படின்னு சொன்னோன்னே, நீ சொன்னதெல்லாம் வாஸ்தவமான பேச்சு தான். உனக்கும் இந்த வீட்டுக்கே சம்மந்தம் இல்லை. அப்படி இருக்கும்போது சாரதாம்மாக்கு என்ன ஆனா உனக்கு என்னங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சுடர் வந்து கேட்குறாங்க. எனக்கு என்னமோ வந்து சாரதாம்மாவுக்கு இது மாதிரிலாம் ஆயிருக்குன்னா அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் நீயா இருப்பியோ அப்படின்னு சொல்லி கரெக்டாக வந்து நம்ம சுடர் வந்து கேட்குறாங்க. வேற லெவலில் மாதம் வந்து முடிச்சிருந்தாங்கன்னே சொல்லலாம்.